Hi, 12th accountancy we will discuss the Unit 5 Admission of a Partner. Partners நம்ம எப்படி admission பண்ண போகிறோம். Admission பண்ண these are the difference anything asset liabilities என்னெல்லாம் difference ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். அதில் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்யர்டு அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்காமுலேட்டட் ப்ராஃபிட், ரிசர்வ் அண்ட் லாஸஸ், revaluation of asset and liabilities, new profit sharing ratio and sacrificing ratio, adjustment for goodwill, adjustment of capital on the basis of new profit sharing ratio. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்னரை அட்மிஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். தென் எ பர்சன் may join as a new partner. A person join as a new partner in the existing partnership firm. Partnership firmல ஒரு person new partner-ஆ ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணுறப்ப this is called admission of a partner. ஒரு person புதுசாக நியூ பார்ட்னராக பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஜாயின் பண்ணுறவருக்கு பேர் என்னென்னா called admission of partner. The purpose of admission, என்ன பர்பஸ்க்காக அட்மிஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்ட்னர் மேபி டு ரைஸ் அடிஷ்னல் கேபிட்டல். என்ன ஆகுது, என்ன பர்பஸ், ஒரு புது பார்ட்னர் செய்கிறதுனால அடிஷ்னல் கேபிட்டல் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். என்ன எக்ஸ்பேன்ஷன் ஆகுது பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜரியல் ஸ்கில் ஆஃப் தி நியூ பார்ட்னர் ஆர் போத். அப்போது ஒரு நியூ பார்ட்னர் வர்றதுனால கேபிட்டலும் ரைஸ் ஆகுது, தென் மேனேஜரியல் ஸ்கில்லும் பிஸ்னஸுமே எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. தட் இஸ் கால்டு நியூ பார்ட்னர். ஜென்ரலி தி நியூ பார்ட்னர் has to contribute capital to the firm and thereby she acquires the right to share the future profit and the asset of the firm. அப்போது எதிர்காலத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் அசட்டில் அப்போ என்ன பண்ணுங்க, அவங்களுடைய ஷேர்ஸை ரைட்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு கிடைச்சிரும். கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஹீயாக இருந்தாலும் ஷீயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ப்ராஃபிட்டு பிஸ்னஸ் அசட்லேயுமே என்ன கிடச்சிரும்னா ஒரு ஃப்யூச்சர், ஒரு அக்யூர்ஸ், ஒரு ரைட்ஸ் கிடச்சிரும் அப்படி சொல்கிறாங்க. தென் இப்போது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் என்ன, ஒரு பார்ட்னர் சேர்கிறதுனால அது அட்மிஷன் பார்ட்னர்னு சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு நியூ பார்ட்னர் ஜாயின் பண்ணுறதுனால அது அட்மிஷன் பார்ட்னர் சொல்கிறோம். அவங்கள அட்மிஷன் பண்ணுறது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரைஸ் ஆகுது, அனதர் ஒன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, மேனேஜர் ஸ்கில்லும் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னர் தி firm is reconstructed with a new agreement and the existing agreement comes to an end. அப்போது ஒரு நியூ பார்ட்னர் வர்றதுனால ஃபோமில் என்னெல்லாம் மாறுதுன்னா, ரீகன்ஸ்ட்ரக்டட் வித் எ நியூ அக்ரிமெண்ட், ஒரு புது அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. ஒரு நியூ பார்ட்னர் வர்றதுனால அக்ரிமெண்ட்டும் என்ன ஆகுது, உள்ளே வந்துட்டு வெளில போகிறது வரைக்குமே அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது புதுசாக ஒன்று போடுறாங்க. According to section 31st subsection 1 of the Indian Partnership Act 1932, அதாவது இந்தியனுடைய பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன அப்படின்னா 1932, இது எகைன் அண்ட் எகைன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 31st subsection 1, subject to contract between the partners, no person shall be introduced as a partner into a firm without the consent of all the partners, அதாவது all the existing partners. அப்போது கான்ட்ராக்ட், அதாவது ஆக்ட் படி, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஸ், அப்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நிறுவனம் வித்தவுட் கான்சென்ட்டாக தான் இருக்கும், நிலையாக இருக்காது. தீஸ் ஆர் த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்யர்ட் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, அவர் நம்ம அட்மிஷன் போடும்போது அதுக்கான ஜேர்னல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நார்மலாகவே ஒரு நம்ம கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஜேர்னல் உண்டு. அப்போது ஒரு பார்ட்னர் அட்மிஷன் பண்ணும்போது அதுக்கு என்ன ஜேர்னல் இருக்கும், ஆன் அட்மிஷன் நியூ பார்ட்னர் மேபி பிரிங் கேபிட்டல். அவர் என்ன பண்ணுறாரு,
கேபிட்டலை கேஷாவோ இல்லை கைண்டாவோ கொண்டுட்டு வராரு. என்னது இல்லை பணமாகவோ பொருளாவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கொண்டுட்டு வரும்போது தி ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் இஸ் பாஸ்ட் டு ரெக்கார்ட் தி கேபிட்டல் பாட். என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். என்ன ஜேர்னல் என்ட்ரிஸு? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். நார்மலாகவே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறோன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுவோம். இப்போ ஒரு பார்ட்னர் நம்ம கொண்டுட்டு வரதுனால என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்? கேஷ் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணுறோம். அது வந்து கேஷ் ஆகும். இல்லை கைண்டாக கொண்டு வந்தார்னா அசட் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணுறோம். சரிங்களா? அதே தான். அது கொண்டு வரும்போது இங்கே என்ன கேபிட்டல் பக்கத்தில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், எந்த பார்ட்னர் கொண்டு வர்றோ அந்த பார்ட்னர். இதுதான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுற போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயரில் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆர் கைண்டாக கொண்டு வரதுனால கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா கேஷாகவும் இருக்கலாம் பேங்காகவும் இருக்கலாம். இல்லைன்னா அடுத்தது அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? தீஸ் ஆர் த ஒரு அட்மிஷன் பண்ணும்போது நம்ம எழுத வேண்டிய ஒரு என்ட்ரிஸ். இப்போ ஒரு பார்ட்னர்ஸ் அட்மிஷன் போடும்போது என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்டு லாஸஸ். டிஸ்ட்ரிபியூஷன் அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்டு லாஸஸ். அடுத்தது ரிவால்யூவேஷன் ஆஃப் அசட் அண்டு லயபிலிட்டிஸ். ஒரு பார்ட்னரை செய்கிறதுனால என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? அடுத்தது அசட் அண்ட் லயபிலிட்டிஸை ரிவால்யூஷன்ஸ் பண்ணணும். அடுத்தது டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில்லு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்காமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ரிசர்வ் அண்டு லாஸஸ். ஃபர்ஸ்ட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் which are not distributed to the partners are called accumulated profit or loss. அதை என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயரில் கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்ட்னர்ஸ் ஆர் கால்டு அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புதுசாக வர்றவங்களுக்கு லாஸ்ட் இயரில் கிடைச்ச ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் அதை அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் அண்டு லாஸ்ன்னு சொல்கிறாங்க. எனி ரிசர்வ் அண்ட் அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் அண்டு லாஸஸ் பியாங் டு the old partners and hence the should be distributed the old partners old profit sharing ratio. ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ராஃபிட்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓல்டு பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோஸில் கொடுத்துட்றாங்க. ரிசர்வ் இன்க்ளூடு ஜென்ரல் ரிசர்வ் எதுலலாம் வருது நல்லா நோட் பண்ணிக்கோ. ரிசர்வ் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபண்டு. இப்போ ரிசர்வ் இது எல்லாத்துலேயும் வருது. ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஓல்டு ப்ராஃபிட், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் ரேஷியோ ஷேரிங் ரேஷியோஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. பட் ரிசர்வ் எதுலலாம் இருக்குன்னா ஜென்ரல் ரிசர்வுக்குள்ளார ரிசர்வ் இருக்குது, ரிசர்வ் ஃபண்டுக்குள்ளார ரிசர்வ் இருக்குது, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டில் ரிசர்வ் இருக்குது அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஃபண்டு அதுலேயும் என்ன இருக்குன்னா ரிசர்வ் இருக்குது. In case of workman compensation fund, the excess amount after providing the anticipated claim accumulated profit to be transferred. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டில் வந்து இன்கேஸ் சப்போஸ் என்னன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஆஃப்டராக ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது, அக்காமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் அண்டு ரிசர்வ் அதே போல் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பார்த்தோம்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார், ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ரிசர்வ் ஃபண்டு அக்கௌண்ட் டெட்டார், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார்,
இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபண்டு டெட்டாஸ் இது எல்லாமே ரிசர்வ். அப்போ இது எல்லாமே எப்படி இருந்தது? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இல்லை கரண்ட் அக்கௌண்ட். இது எங்கே இந்த ரேஷியோவில்? ஓல்டு ரேஷியோவில் இது எல்லாத்தையும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறோம். ஏன் இதை நம்ம பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணும் போது இதெல்லாம் பிரிச்சுட்டு திரும்பியும் ஒரு புதுவிதமான ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம கொண்டுட்டு வருவோம். அதனால தான் நம்ம இதை எல்லாத்தையும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்றோம் ஓல்டு ரேஷியோவில். இப்போ ட்ரான்ஸ்ஃபரிங் அக்காமுலேட்டட் லாஸ், அதாவது ப்ராஃபிட் வந்தால் இப்படி நம்ம பிரிச்சுப்போம். அதே லாஸ் வந்தால் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டார். ப்ராஃபிட்டாக இருக்கும் போது கேபிட்டல் கிரெடிட்டில் வந்துடுது, லாஸாக இருக்கும் போது கேபிட்டல் டெபிட்டில் வந்துடுது. டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் ஓல்டு ரேஷியோ. அவ்வளோதான். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தென் ட்ரான்ஸ்ஃபரிங் அக்காமுலேட்டிவ் ப்ராஃபிட்டாக ரிசர்வ் கிடைக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே டெபிட் பண்ணிடுறோம், கிரெடிட்டை தவிர. எதெல்லாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட், தென் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேட்டிங்ஸ் ஃபண்டு, இது எல்லாமே டெபிட் பண்ணி பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது ஒரு ஜேர்னல், ஞாபகம் வச்சுக்கோங்க.